நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கொஞ்சம் நடிங்க பாஸ் புகழ் ஆதவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பாலா இஷ்யூ தான் இப்போ ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அதாவது KPY பாலா அவர்கள் இந்த ஆம்புலன்ஸ் கொடுத்தது, அந்த இஷ்யூ ரொம்ப பரபரப்பாக போகுது. இப்போ 4 நாளில் நான் வந்து உண்மையை சொல்கிறேன் உங்களுக்கு. பொதுவெளியில் வந்து என்ன உண்மைன்றதை நான் ரிலீவ் பண்ணுறேன். 4 நாள் முடிஞ்சிருச்சு. அவர் சொல்லுவார்னு பார்த்தா அவரோட வாய்ஸாக சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்கள் வந்து குரல் கொடுத்துருக்காரு. இது எப்படி எடுத்துக்கிறது, என்ன சொல்ல வர்றாரு மெசேஜ் அவரு? எனக்கு எப்படி எடுத்துக்குதுன்னு தெரியல. அவருடைய வாய்ஸாக ஷக்கீலாக்கா பேசினாங்க, முத்து பேசினாப்புல, மதுரை முத்து. இப்போ அது மாதிரி வந்து இவர் கொடுத்துருக்காரா? இல்லை, இப்போ இவங்கெல்லாம் நீங்கள் சொன்னவங்க வந்து சரி ஓகே கூட வேலை செஞ்சவங்க, அதனால் அவங்க சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனால் வந்து அறிக்கையவே வெளியிட்டிருக்கார் சீமான் அவர்கள், வந்து ஒரு அறிக்கையவே வெளியிட்டிருக்கார். அது எப்படி நீங்கள் இந்த மாதிரி சொல்வீங்க தெரியலையே. எப்படி வந்து ஒரு விஷயத்தை, ஒரு முழுமையான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டாரா, இல்லை விஷயம் தெரியாமல் வெளியிட்டாராங்கிறதான் தெரியல. இப்போ இல்லை, அவரோட அறிக்கையை படித்து பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கேருந்தோ வருது, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நல்லது செய்கிறாங்களே, நல்லது செய்கிறவங்களை எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கெடுக்குறீங்க, நல்லது செய்யணுன்ற எண்ணமே இல்லாமல் போயிடுமே. இல்லைங்க, அதாவது ஆரிஜின் வந்து அப்படி எப்பவுமே யாருமே சொல்லக்கூடாது. நான் வந்து அண்ணன் சீமான் அண்ணன் சொன்னதுக்காக நான் சொல்லலை. அவரும் ஒரு சிறந்த இயக்குனர், சிறந்த கதையாசிரியர், எங்களுடைய சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்காருங்கிறதே சொல்கிறேன். அதுக்காக சொல்லலை. எங்கேருந்து வந்தால் என்ன, நல்லது செஞ்சால் போகிறோங்கிறதுக்கு இது எஸ்ஏ சந்திரசேகர் சார் படம் கிடையாது. நான் வந்து இந்த நான் அடிமையிலே நான் மாடல மாதிரி, அதாவது சிட்டிக்குள்ளே ஒரு ராபினோடு சுற்றிட்டு இருக்காப்புல அப்படின்னா நம்ம ஏதாவது வந்து அப்போனா என்ன பண்ணுறதுன்னா, என்ன செஞ்சாலும் சரின்னு மக்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். எதுவுமே சரியான வழியில் வரணும்ல. அதாவது எங்கே சோர்ஸு எங்கேருந்து கிடைக்குது சரியான வழியில் வரணும் அப்படிங்கிறதான் எல்லாரும் எதிர்பார்க்குறது. அப்படி எது வேணாலும் செஞ்சால் என்ன சார், செஞ்சால் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் எல்லாரும் வந்து என்ன சார், அதான் அவர் செஞ்சதே தப்பு இல்லைல்ல, அப்புறம் நாங்கள் செஞ்சால் மட்டும் என்ன தப்புன்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆகாது. அது மாதிரி சொல்லக்கூடாது. அது அண்ணன் வந்து அறிக்கை, அது வந்து அவராக சொன்னாரா இல்லை அறிக்கையை டைப் பண்ணி வரும்போது அது பொது வெளியில் அப்படி அவங்க டீம்லேருந்து வந்ததான்னு தெரியாது. அதனால் தெரியாது. அண்ணன் என்ன ஏதாவது சீமான் ஏதாவது கொடுத்துருக்காரா? இல்லை, அது அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாலாவுடைய வளர்ச்சி, அதாவது பாலாவுடைய இந்த பேர், இந்த புகழ், இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு இணையாக பொருத்தி பேசுகிறதும், அப்துல் கலாம் சாருக்கு இணையாக பாலா அவர்களை பொருத்தி பேசுகிறதும், இந்த பேரும் புகழும் தாங்க முடியல, வைத்தறிச்சல். அந்த அறிக்கையில் விஜயகாந்த் பற்றியும் அப்துல் கலாம் அல்ல, அந்த அறிக்கையில் அவர் சொல்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பேர், இந்த புகழ் பாலா வாங்குறாரு இல்லையா, இதை வந்து பொறுத்துக்க முடியல, அதனால் அப்படி பேசுகிறாங்க. இப்போ சமீபமாக இன்டர்வியூவில் எல்லாம் சொல்கிறாங்க அவர் வந்து விஜயகாந்துக்கு நிகரானவர். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் எவ்வளோ நல்லது செஞ்சார் மக்களுக்குன்னு தெரியும் இல்லையா, அதனால் அவரோட கம்பேர் பண்ணுறது, அப்துல் கலாம் சாரோட கம்பேர் பண்றது. ஸோ இந்த அளவுக்கு அவர் வளர்ந்துருக்காரு. இந்த புகழ் தான் இந்த அவதூறு பரப்புறவங்களுடைய பிரச்சனை, இதனால தான் அப்படி பேசுறாங்க அப்படின்றாங்க. இல்லை, அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஒருத்தரோட ஒப்பிட்டு பேசுறதுங்கிறது எப்பவுமே தவறு அப்படின்னு சொல்லுவேன். நான் இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து கருப்பு கண்ணாடி போடுவேன். கருப்பு கண்ணாடி போட்டு சினிமாவில் இல்லை டிவிலலாம் வந்து நடிக்கும்போது வரேன்னா நான் எம்ஜிஆர்னு சொல்லிக்க முடியுமா? நானே அசிங்கமாக இருக்காது. கண்டிப்பாக. எம்ஜிஆருடைய உயரம் என்ன, எம்ஜிஆரோட ரசிகர் பட்டாரம் என்ன, கருப்பு கண்ணாடி போட்டதுனால நான் எம்ஜிஆர்னு சொல்ல முடியாது. நானும் அதே மாதிரி தான் டான்ஸ் ஆடுறேன், நானும் அதே மாதிரி தான் வந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கனால சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அதனால் வந்து கேப்டனோட ஒப்பிடுவது அப்படிங்கிறது நான் என்றைக்குமே வந்து அதை ஆக்சுவலாக சொல்கிறவங்க எல்லாத்துக்குமே சொல்லிக்கிறேன். கேப்டன் என்பவர் ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல அரசியல்வாதி, நல்ல மனிதர், மக்களுக்காக பணி செய்தவர், இரக்க குணமுள்ளவர், அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். அவரோட இன்னொருத்தர் ஒப்பிடாதீங்க. என்ன இந்த உலகத்தில் இப்படி ஒருத்தர் இருக்காராமே அப்படின்னா அது கேப்டன் விஜயகாந்த். அவருக்குன்னு ஒரு தனித்தன்மை அது எப்பவுமே உண்டு. அது மாதிரி அப்துல் கலாம் அவர்கள் வந்து ஒரு மாபெரும் சயின்டிஸ்ட். அவர் வந்து ராக்கெட் சயின்ஸில் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அவர், சரிங்களா? அவர் நம்ம நாடுடைய, அவர் ராக்கெட் சயின்ஸ்லேருந்து சயின்டிஸ்டாக இருந்த வரைக்கும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. எப்போ ஜனாதிபதி ஆனாரோ அப்போ தான் தெரியுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்துல் கலாம் யாருக்கும் தெரியாது. ஜனாதிபதி ஆனதுக்கப்புறம் வந்து இப்படி ஒரு படித்த அறிவாளி அவர் வந்து ஜனாதிபதியாக இருக்கார் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருந்தது. அப்புறம் அவருடைய பேச்சு, அவர் வந்து மாணவர்களுக்காக சொல்கிறது, மாணவர்களுக்கு கொடுக்குற அறிவுரை, அவர் பழகும் விதம், இதெல்லாம் பார்க்குறப்ப எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அப்துல் கலாம் மாதிரின்னு சொல்லி எல்லாருமே அதை வந்து புகழ்ந்தாங்க. அதுவும் அவர் ஒருவர் மட்டுமே. உலகத்திற்கு ஒரே ஒரு அப்துல் கலாம் தான். இந்த கம்பேர் பண்ணுறதுங்கிறது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் அப்படி இருக்குது. இந்தியாவில், சவுத் இந்தியாவில் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குன்னு ஒருத்தரோட ஒருத்தர் கம்பேர் பண்ணுறோம். நம்ம இப்போ புதுசாக கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்கள் கூட நானும் அடுத்து எம்ஜிஆர்ன்ற மாதிரி கிளைம் பண்ணுறாரு.
அவரு நிறைய கிளைம் பண்றாரு. அந்த கிளைம் பண்றதெல்லாம் நான் பொறுப்பு இல்லை அதுக்கு. ஆக்சுவலா வந்து இல்ல, அதை தான் சொல்றேன். கம்பேர் பண்றதுங்கிறது இப்போ நீங்க ஒரு வெளிநாட்டில் எடுத்துக்கிட்டீங்க, பாராக் ஒபாமா வந்து பிரசிடென்ட் ஆகிறாரு அமெரிக்காவுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு அந்த பகுதி மக்கள்ல இருந்து வந்தது வந்து ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ ஆப்ரஹாம் லிங்கனை சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். சொன்னோன்னே இவர் ஒரு இன்னொரு ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் யாருமே சொன்னதில்லை. பாராக் ஒபாமா இஸ் பாராக் ஒபாமா, ஆப்ரஹாம் லிங்கன் இஸ் ஆப்ரஹாம் லிங்கன். இவரோட அவரை ஒப்பிடவே மாட்டாங்க. அது ஆனால் இது அந்த நாடுகளில் நான் பார்த்து ரசித்த ஒரு விஷயம். தே ஹாவ் தேர் இண்டிவிஜுவல் டேலண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதனால் வந்து பாலா ஆஸ் அன் இண்டிவிஜுவல் டேலண்ட் அவரு யார்ட்டையும் ஒப்பிடாதீங்க. அதே மாதிரி கேப்டன் அவர்கள், கலாம் அவர்கள்லாம் வந்து இன்னும் சொல்லப்போனால் ஐ திங்க் நிறைய பேர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இப்போ உயிரோடு இல்லைங்கிறதுனால நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், கேப்டன்லாம் உயிரோடு இருக்கும்போதெல்லாம் போய் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா, அவர்லாம் வந்து சட்டசபையிலே நாக்க துருத்தி பேசினவர். இந்த மாதிரி ஓவராக கம்பேர் பண்ணால் கோவமாக காட்டுறது கேப்டன் எப்படின்னு தெரியும். யாரோட கம்பேர் பண்ணுறீங்கன்னு கேட்டிருப்பார். இல்லைன்னு வச்சிங்களேன், இது மாதிரி தவறு போது கூப்பிட்டு வச்சு தட்டி உட்கார வச்சுருப்பார். என்ன தம்பி இது மாதிரி பேசுகிறாங்க, நம்ம என்ன நடக்குது உட்காருங்க அப்படின்வார். அந்த தைரியமும் அந்த துணிச்சலும் அந்த நேர்மையும் கேப்டனுக்கு உண்டு. அதனாலலாம் அவரோடலாம் கம்பேர் பண்ணுறதெல்லாம் தப்பு, எப்பவுமே தப்பு. இப்போ ரெண்டாவது என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, அந்த அறிக்கையிலே சீமான் அவர்கள், நீங்கள்லாம் சொல்கிறீங்க ஒரு சர்வதேச சக்தி வந்து பாலா வந்து இயக்குது, எங்கேருந்தோ பணம் வருது. அப்போ எங்கேருந்தோ பணம் வருதுன்னா அதை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இல்லாத பட்சத்தில், ஸோ நீங்கள் பரப்புகிற இந்த செய்தி பூராவுமே ஒரு இது தானே, அடிப்படைத்தன்மை இல்லாத, ஒரு உண்மைத்தன்மை இல்லாத ஒரு நியூஸை நீங்கள் பரப்புறீங்க. எங்கேதான் வருதுன்னா அது எங்கேருந்து வருதுன்னு நிரூபிங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்குறாரு. எங்கிருந்தோ வர்றது அப்படிங்கிற சொல்லும்போது அது எங்கிருந்து வருதுங்கிறதையும் அவர் ஆவணத்தோடு எடுத்திருப்பார் உமாபதி சார். அவர் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டுங்க. எதையுமே வந்து இந்த எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுகிற பழக்கம் அவருக்கு கிடையாது. கண்டிப்பாக. அதனால் வந்து அவர் கண்டிப்பாக அதுக்கான ஒரு முறைப்படி ஒரு ஆராய்ச்சி செய்து சரியான ஆவணங்களோட தான் பேச போகிறார். ஏன்னா சரியான ஆவணங்கள் இல்லாமல் பேசினா அவருக்கு என்ன நிலைமை வரும்னு அவருக்கே தெரியும். அவருக்கு இதில் அனுபவமும் இருக்குது இல்லையா? அப்போ இந்த எங்கேருந்தோ பணம் வருது, இதெல்லாம் வந்து ஒரு சர்வதேச லெவலில் வருது அப்படிங்கிறப்போ, இப்போ நமக்கெல்லாம் எங்கேருந்து பணம் வருது? இப்போ எல்லாருமே முன்னாடிலாம் வந்து இப்போது ஒரு வீட்டில் இருக்கவங்க கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாங்க, அப்புறம் தனியார் துறையில் வேலை பார்க்குறோன்னாங்க. தனியார் துறையில் வேலை பார்க்கும்போது எல்லாரும் வந்து நான் ஒரு கம்பெனிக்கு போகிறேன், ஃபேக்ட்ரிக்கு போகிறேன் அப்படின்னாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் எல்லாருமே ஒரு சர்வதேச கம்பெனிக்கு தான் வேலை செஞ்சுட்ருக்கோம். அது மீடியாவே இருந்தாலும் இந்த யூடியூப் யார் வருது, ஹெட் ஆஃபீஸ் அமெரிக்காவில் இருக்குது. நீங்கள் நமக்கு எல்லாமே கார்பரேட்டாக தான், வாட்ஸ்அப் அதுதான், இன்ஸ்டாகிராம் தான், ஃபேஸ்புக்கு தான், ட்விட்டர் அதுதான், எல்லாமே அமெரிக்காவில் தான் இருக்குது. இன்ஸ்டாகிராமும் அதான் இல்லையா? அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து சர்வதேச லெவலில் இவரை வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். எப்படின்னா, சாதாரணமாக நம்ம வீட்டில் உட்காந்து யார்கிட்டையோ இப்போது பேசிகிட்ருக்கீங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து உங்கள் கணவர்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க, இந்த வாரம் வந்து நம்ம ஒரு நல்ல ஃபர்னிச்சர் வாங்கணுங்க, சோஃபா வாங்கலாமா, என்ன மாதிரி வாங்கலாம், உடன் சோஃபா வாங்கலாமா, இல்லை நம்ம வந்து ஒரு சோஃபிஸ்டிகேட்டாக ஒரு மாதிரி இந்த பஞ்சு வச்ச மாதிரி எதாவது அது மாதிரி சோஃபா வாங்கலாமா, எப்படி வாங்கலாம்னு பேசிட்டு நீ பேசிட்டே இருக்கும்போது உங்கள் ஃபோனை பக்கத்தில் வச்சுருப்பீங்க. திடீர்னு ஃபோன் எடுத்து பார்த்தா அது சம்மந்தமாகவே வந்துட்டுருக்கும். அப்போ நம்ம பேசுறதுல அது கேட்குதோ? அந்த அளவுக்கு சோசியல் மீடியா பவர்ஃபுல். ஓகே. அப்போது எங்கேருந்தோ ஒருத்தன்னா இன்றைக்கி என்ன பண்ணலான்னா, இந்த வியூஸை ஜாஸ்தியாக போட்டால் இது வேறு மாதிரி ஆகும். பூஸ்டிங் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு வீடியோவை பூஸ்ட் பண்ணுறது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பூஸ்ட் பண்ணால் அதிகமாக வியூஸ் போவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு காஸ்ட்டே இருக்குது சோசியல் மீடியாவில். அப்போது சம்படி இஸ் பூஸ்டிங் த கண்டென்ட், இது இன்னும் பிரபலப்படுத்துங்க அப்படிங்கிறது அப்போ இயல்பாக நடக்கக்கூடியது தானே. அப்போ அவர் சொல்கிறதுல என்ன தப்பு? யாரோ ஒருத்தர் வந்து இங்கே இருந்து இயக்குறாங்க அப்படின்னா சும்மா அப்படி போடுங்க சார், 4 வியூ தான் சார் வருது, இல்லைன்னா அதை பூஸ்ட் பண்ணிக்கலாம் போடுங்க அப்படின்னா அதை பூஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களே வேணும்னே அதை ஏற்றி விடுறாங்க. ஏற்றியே விடுவோம். ஒன்றும் அதாவது அதான் சொல்கிறேன்ல, நல்ல ப்ராடக்ட் இருக்குது, அதுக்கு இன்னும் கொஞ்சம் பப்ளிசிட்டியும் பூஸ்டிங்கும் தேவைப்படுது. ஆனால் இது நெகட்டிவாலே போயிட்டு இருக்கு. இப்போ பாலா அவர்கள் மீது பப்ளிசிட்டியாக இருந்தாலும் சரி, பூஸ்ட் பண்ணி அவங்கள பப்ளிசிட்டி பண்ணுறதா இருந்தாலும் இப்போ உள்ள நிலைமை வந்து ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தானே அவர் மேலே போயிட்டுருக்கு. இல்லைங்க, அது வராமல் இருக்கிறதுக்கு அவர் தாங்க முயற்சி செய்யணும். இங்கே யாருமே வந்து நான் சொல்லும் போதும் சரி, உமாபதி அவர்கள் சொல்லும் போதும் சரி, பாலா தப்பான ஒரு பையன்னு சொல்லவே இல்லை. பாலா இதில் போய் சிக்கிக்கிட்டாப்புல, ட்ராப் ஆகிட்டாப்புல, தயவுசெய்து வெளில வரணும் நானே கேட்டேன். மீட்டு எடுப்பதற்கு என்ன வழியும் இதுக்கு மேலே என்ன கேட்க முடியும்? அப்போ அவர் சொல்கிறாரு, எல்லாம் விட்டுட்டு போய் எல்லாத்தையும் வந்து எல்லாம் சரி செய்யணும்னு சரி செஞ்சுட்டு அவர் போய் படம் நடிக்கிற வேலையை பார்த்து அப்புறம் காசு வரும், நல்லா செய்யணும், நல்லா அவருக்கு பிடிச்ச மாதிரி உதவி செய்ய சொல்லுங்கள், கரெக்டான ப்ரூஃபோடு செய்ய சொல்லுங்கள், அவ்வளோதான். அதை வந்து ஒரு பெரிய இதுவாக பண்ண வேண்டாம் அப்படிங்கிறார்.
அதில் என்ன தப்பு இருக்குது? ஸோ இப்போ நீங்களே சொல்றீங்க அதை வந்து அவர் சொல்லலாம், வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் அவர் இது வரைக்கும் வெளியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. மாறா என்ன சொல்றாங்கன்னா, தலைமறைவு, KPY பாலா தலைமறைவு, வெளியூருக்கு போயிட்டாரு. பட் தன்னை பற்றின இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்மெண்ட் வெளியே வந்துட்டு இருக்கு. ஆனால் இது வரைக்கும் அவர் ஒரு பொது வெளியிலோ இல்லை பத்திரிகை, ஏன்னா ஜேர்னலிஸ்ட் உமாபதி சாரோ ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட், அவர் வந்து சொல்றாரு இப்போ இது எல்லா இதுலையும் சினிமான் இல்லாமல் இப்போ அரசியல் சார்ந்தும் சீமான் உள்ள வந்த பிறகு அரசியல் சார்ந்து இதை டிஸ்கஸ் பண்ண போறாங்க. அப்படி இருக்கும் போது இவர் ஒரு பத்திரிகையாளரை சந்திச்சு இதுதாங்க இவ்வளோ எவிடன்ஸ் இருக்குங்க. ஆனால் அவர் ஒரு வீடியோ தனிப்பட்ட முறையில் வெளியிட்டு என்ன சொன்னார்னா, நான் சம்பாதிக்கிறேன், நான் படம் நடிக்கிறேன், அதில் வர பணத்தை தான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது அதுக்கான ஆதாரங்கள் தரவுகள் அவர்கிட்ட இருக்க போகுது. அதை பொது வெளியில் வந்து ப்ரெஸ் மீட் வச்சு வெளியிடுறதுல அவருக்கு என்ன பிரச்சனை, ஏன் அதை இது வரையும் செய்யலை அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? அதுக்கு தான் இன்னும் விடையே தெரியலையே. இப்போ அவர் ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொல்கிறீங்க தலைமறைவு வெளிநாடு போயிட்டாருன்னு, அவரு செய்திகள் வந்துட்டு கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எல்லாரும் சொல்றாங்க, செய்திகள் சொல்றாங்கன்னா அந்த மாதிரிலாம் நீங்கள் அதாவது என்னன்னா அந்த சோசியல் மீடியாவில் ஒன்றுனா ஒன்பதாக சொல்கிற மாதிரி இல்லை. தலைமறைவு அவர் வந்து பல பேர் தேடுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் இங்கே தான் இருக்காப்புல. என்ன ஃபோன் பண்ணால் அன்றைக்கி நைட்டு பேசுகிறாப்புல, இங்கே தான் இருக்காப்புல. அன்றைக்கி ஊர்லேருந்து அமுதவாணன் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில், இப்போ நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன்னா அடுத்தது கேட்பாங்க. அமுதவாணன் கொடுத்த இன்டர்வியூவில் நான் போய் பார்த்தேன், கீழே பாலா அழுதுட்டு இருக்கான்னு. அமுதவாணன் இங்கே தானே இருக்காரு, அப்ப அவரு இங்க கீழே பாலா அழுதுட்டு இருக்கானே, இங்கே தானே இருக்காங்க, எங்கேயும் போகல. 2 நாளைக்கு முன்னாடி இங்கே தான் இருந்திருக்காரு. பட் அந்த சைலன்ஸ் எதுக்காகன்றத கேள்வி வருது இல்லையா? அதுதான் அந்த சைலன்ஸுக்காக தான் இப்போ எல்லாருமே கேள்வி அனுப்புறாங்க. இந்த சைலன்ஸை விட விட உங்களுக்கு வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். அந்த சைலன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் 4 நாளைக்கு முன்னாடி, நீ 4வது நாள் 4 நாளைக்கு முன்னாடி ஒரு நைட்டு கால் பண்ணப்பவே நான் என்ன சொன்னேன்னா, தம்பி நோ 4 நாளில் சொல்லிடுவேன், சொல்லிடு இல்லையா? அது சொல்லியிருக்கணும்ல, சொல்லலை. அதுதான ப்ராப்ளம். சரி, இப்போ இது பாலாவோட முடிய போறது இல்ல, பாலாவுக்கு பின்னாடி இன்னும் பல திரைப்பிரபலங்கள் இதுல மாட்டுவாங்க. சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல் வரையும் மாட்டுவாங்க. இந்த மாதிரி உதவி செய்யறாங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நிறைய யூடியூப்ல நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் வந்து உதவி செய்கிறாங்களே. இப்போ அவங்களையும் நம்ம சந்தேக கண்ணோட பார்க்க வேண்டியதாக இருக்குது. திடீர்னு முளைக்கிறாங்க அங்கங்கே, நாங்களும் உதவி செய்கிறோன்னு. இப்போ இந்த ஒரு நிகழ்ச்சி வச்சு நம்ம அதை எல்லாத்தையுமே சந்தேக கண்ணோட பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போ அந்த உதவின்ற இதுக்கே இன்னும் அடுத்தடுத்து யாரும் வந்து இறங்கி செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? இதைத்தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி கொஸ்டின் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொன்னேன். உடனே வந்து இதை கிளாரிஃபை பண்ணிவிட்டேன். சரி, உடனே வந்து அதை கிளாரிஃபை பண்ணியிருந்தா எப்போ முந்தா நேற்று நைட்டு கால் பண்ணுறாப்புல, இன்றைக்கி 4 நாள், இன்னைக்கு 4 நாள், அண்ணா நாளைக்கு 4 நாள். உடனே வந்து அதை கிளாரிஃபை பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல. அப்போ இதை ஏன் சொல்கிறாங்கிறது மக்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். அதாவது இப்போ நேர்மையாக உதவி செய்கிறவங்களும் தப்பாக தெரிஞ்சிருவாங்க. கண்டிப்பாக இல்லை? ஆமாம். அப்போ இது உதவி செய்கிறதுக்கே ஒரு பெரிய ஸ்கேம் மாதிரி, அதுக்கு பெரிய பிளாக் மார்க் மாதிரி. சம்படி இஸ் ஹெல்பிங், உங்களுக்கு இதில் என்ன ஆதாயம் கேட்க ஆரம்பிப்பாங்கல்ல. கண்டிப்பாக அது வந்து நடக்க தான் போகுது. அது ஏன்னா இப்போ இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா எல்லாரும் கேட்க போகிறாங்க, எல்லா மக்களும் அதை பற்றி ட்ரோல் பண்ண போகிறாங்க, மீம்ஸ் போட போகிறாங்க. இதான் நடக்கும். இது ஆல்ரெடி அது ரொம்ப பரபரப்பாக தான் போயிட்டுருக்கு. 2வது அந்த இவர் விஜய் டெலிவிஷன் பின்னணியிலேருந்து வர்றதுனால இன்னும் விஜய் டிவியில் இருக்கக்கூடிய மற்ற நட்சத்திரங்களும் இவருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறவங்களோ பேசாதவங்களோ இன்னும் அவங்களும் இதில் சிக்கக்கூடும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இங்கே சுற்றி இப்போ என் பக்கமே கேள்வி திருப்புற மாதிரி இருக்கு எனக்கு. விஜய் நட்சத்திரங்கள்னு சொல்லும்போது நான் விஜய் டிவி நடிக்கிறத விட்டு ஒரு 2 வருஷம் ஆச்சு. இல்லை, நான் விஜய் நட்சத்திரங்கள் எல்லாரும் சொல்ல, விஜய் நட்சத்திரங்கள் சிலர் மாட்டுவாங்க. வேற யார் இதில் மாதிரி யாரும் உதவி செஞ்சு அப்படி எதுவும் பண்ணுறது இல்லையா? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சரி, அதான் சொல்லலை, இவங்க வந்து கொஞ்சம் அப்படியே பில்டப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. இது பெரிய எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை தான் அது. அந்த மாதிரியெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் உடனடியாக வந்து மன்னிப்பு கேளு, ஏதாவது ஒன்று சொல்லு, ப்ரெஸ்ஸில் சொல்லு, வீடியோ வெளியிடு, ஏதாவது ஒன்று சொல்லுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ இது இவ்வளோ பெரிய விஷயம் ஆயிடுச்சு. நியூஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. இப்போ மறுபடியும் நான் சீமான் கிட்டே இருந்தால் இன்னொரு கொஸ்டின், அவரோட அறிக்கையில் இருந்து என்ன கேட்குறேன்னா, இப்போ அது வந்து இல்லீகலாக வர மணியை வச்சு தான் அவர் இப்படி பண்ணுறதாவே இருக்கட்டும். இந்த மாதிரி இல்லீகலான மணியை வச்சு பண்ணும்போது அதை விசாரிக்கிறதுக்கு அரசு சார்பாக பல துறைகள் இருக்குது. இப்போ வருமான வரித்துறை இருக்குது, உளவுத்துறை இருக்குது, அந்த துறை இந்த துறை இருக்குது. இவங்களுக்கெல்லாம் இல்லாத அக்கறை உனக்கு இருக்குது. இந்த பராசக்தி படத்தில் சிவாஜி கேட்பார்ல, உனக்கு ஏன் இந்த அக்கறை, யாருக்கும் இல்லாத. இப்போ எனக்கு அந்த அறிக்கையிலே சந்தேகமாக இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா, நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்களான்னு நீங்கள் இந்த துறையெல்லாம் வந்து பாலா செக் பண்ணுங்க, இந்த துறை எல்லாம் சேர்ந்து பாலா செக் பண்ணுங்க சொல்கிற மாதிரி இருக்குது. மக்களுக்கே தெரியாம வந்தது. ஏன் சார் இப்ப அடுத்தது வந்து அது தெரியல எனக்கு. ஆக்சுவலா என்னன்னா, அக்கறைங்கிறது இப்ப நான் படுற அக்கறை தவறு தெரிஞ்சு போச்சு, அதை என்னன்னு சரி செய்யுன்னு சொல்றேன். இப்ப அண்ணனும் அக்கறை தான் படுறாரு, ஆனா ஏன்பா அந்த பையனை குறை சொல்றீங்கன்னு சொல்லி அண்ணன் சொல்றாரு.
எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த அண்ணன் சொல்கிறது சமயத்தில் அவருக்கே ரிவர்ஸ் அமைஞ்சிரும். இப்போ திடீர்னு பாலா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி 2 நாளில் சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் எல்லாரும் அண்ணனை தான் சொல்லுவாங்க. நீங்கள் கூட சப்போர்ட் பண்ணீங்களே அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ நான்லாம் சாதாரண மனிதன், நான் மொதல் வீடியோ நான் சப்போர்ட் பண்ணி போட்டேன், அதுக்கப்புறம் நான் வந்து பேசுகிறேன். அவர் அப்படி கிடையாது, ஒரு பெரிய கட்சி தலைவர் இல்லையா? அவரை நம்பி மக்கள் இருக்காங்க, அவர் மக்களுக்கு சொல்கிறதுங்கிறது கரெக்டான விஷயம்னு ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அது மாதிரி இப்போ இந்த விஷயம் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார் அப்புறம்? அதனால் இது மாதிரி சொல்கிறது கூட ரொம்ப பார்த்து தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்களே சொல்கிறீங்க அவர் ஒரு பெரிய கட்சியோட தலைவர் அப்படின்னும் போது அப்போ அதில் உண்மைத்தன்மை இல்லாமல் அவர் இந்த மாதிரியான ஒரு அறிக்கை கொடுத்துருப்பாரு. மேபி பாலா சைட் வந்து he was right, அதனால தான் அவர் வந்து பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. சரி, அப்போ அண்ணனுக்கு உண்மை தெரிஞ்சிருந்துன்னா அவர் வந்து சொல்லட்டும். அண்ணன் வந்து இப்போ பாலா வந்து இப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ என்கிட்ட சொல்லலை, கரெக்டாக தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறாப்புல. இது ஏன் பண்ண, என்ன நடக்குது, என்ன சொல்கிறாப்புலன்னா, நீங்கள் வாங்க நான் உங்களை மலை கிராமத்துக்கு கூட்டு போகிறேன், அந்த அம்மாவுக்கு நான் காசு கொடுத்தது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அந்த கேப்டன் சமாதியில் அந்த அம்மா வீட்டுக்கு நான் கூட்டு போகிறேன், நான் ஏன்ப்பா அங்கெல்லாம் வரணும், நீ போய் இது என்னங்கிறத விலைக்கு சொல்லு, நான் பேசுகிறது நீங்கள் முக்கியம் இல்லைன்னு. ஒருவேளை எங்கிட்ட சொல்லாத சில விஷயத்த சீமானன்ட்ட சொல்லியிருக்கலாம். அப்படி சீமானனுக்கு தெரிஞ்சிருந்தால் அது உண்மைன்னு இருந்தால் அது உண்மையை அவர் சொல்லட்டும், யாராவது ஒருத்தர் சொல்லட்டும். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, என்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க, நீங்களே ஸ்கிரிப்ட் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னு பாலா சொல்கிறாப்புல. இப்போது நான் என்கிட்ட ஃபோனில் சொன்னேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் யாரும் ஸ்கிரிப்ட் பண்ணலப்பா, நீயே சொல்லு, பேட்டி கொடு, பெரிய சேனல்லாம் இருக்குது, பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் இருக்குது, அந்த யூடியூப் சேனலில் பேட்டி, ஏற்கனவே அவர் பல வெயிட்டான யூடியூப் சேனலில் தான் அவரோட வீடியோஸ்லாம் வந்திருக்கு, அப்படி அந்த சேனல்லே பேட்டி கொடு, எல்லாத்தையும் சொல்லு, உண்மையை சொல்லு, உன்னோட ப்ரூவ் பண்ணிக்கோ, எங்களுக்கு என்ன அதை பற்றி பிரச்சனை. இப்போ சீமானன்ட்ட சொல்லியிருக்காரு, சீமானன் வந்து ஒரு உண்மைத்தன்மை இருக்கிறதுனால தான் அறிக்கை விட்டுருக்காருன்னா இப்போ சீமானன் ஏதாவது சொல்லுவார்னு அர்த்தம். விரைவில் நம்ம அதை எதிர்பார்க்கலாமா? விரைவில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து அவர் யாரோ ஒருத்தர், இப்போ நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், தம்பி இது சரியில்லை, இந்த ஆவணங்கள்லாம் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ உமாவதி என்ன கேட்டால் அவர் கரெக்டாக ஆவணத்தை எடுத்து வச்சுருவார். அதனால தானே அவர் உண்மையாக அவர் பேசுகிறாரு, இந்த விஷயத்த பேசுகிறாரு. இப்போ நான் ஏன் பேசுகிறேன், நான் ஆவணத்தை பார்த்துட்டேன், பார்த்ததுக்கப்புறம் நான் பேசினேன், தம்பி தப்பாக இருக்குது தம்பி, இது உன் மேலே தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், இதை மாற்றிக்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ நான் பேசுகிறேன். ஒருத்தர் வந்து உண்மைங்க அந்த பையன் வந்து இப்படிலாம் பண்ணல, அதெல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்காப்ல அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ ஏதோ ஒரு உண்மைத்தன்மையோ ஏதோ ஒரு உண்மையான விஷயம் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ கண்டிப்பாக அண்ணன் வந்து ஏதாவது சொல்வார். அப்போ பாலாக்கு சப்போர்ட்டாக நாம் தமிழருடைய தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ அதை பாலா தான் சொல்லணும். அவர் வந்து அந்த கட்சியில் இருக்காரா, இல்லை அந்த கட்சியோடைய தொண்டர்களோடு இருக்காரா, அந்த கட்சியை சார்ந்து இருக்காராங்கிறத அவர் சொல்லணும். இப்போ அப்படி சொல்லிட்டாருன்னு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் இது அரசியல் பிரச்சனைகள், அதை அவங்களுக்குள்ள எல்லாம் பார்த்துப்பாங்க, அவங்க பேசிப்பாங்க. அதில் நாங்கள் வந்து பாமர மக்களாக இருக்கக்கூடிய என்னை போல, என்னை மட்டும் சொல்கிறேன், நாங்கள்லாம் அதில் தலையிட முடியாது. ஏன்னா அது அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, நாங்கள் பெரிய தில்லாலங்கடிலாம் கிடையாது. அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் உட்காந்து பேசுகிற அளவுக்கு நாங்கள் பெரிய தில்லாலங்கடி கிடையாது. ஸோ ஒரு வெகுஜனத்தோடைய குரலாக நீங்கள் வந்து என்னென்ன ஒரு மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு என்ன கேள்வி இருக்கும், எல்லா மக்களுக்கும், என்னை போன்ற நடிகர்களுக்கும், என்னுடைய துறையில் இருப்பவர்களுக்கும், எங்கள் சார்ந்த ஒருத்தரை வந்து நாங்கள் காப்பாற்றணும்னு நினைப்போம். அதே சமயத்தில் அவர் மேலே தப்பு இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். சரி, தப்பு இருந்தாலும் அந்த மன்னிப்பு கேட்டிருப்பா வந்திருப்பான்னுவோம். அதுதான் நாங்கள் செய்கிறது. அதுக்கு மேலே அவர் இஷ்டம். அவர் வந்து இப்போது வேறு லெவலில் அவரை வச்சு அண்ணன் சீமானன் அறிக்கை விடுறாரு அப்படின்னா வேறு ஏதோ பெரிய பவர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை இனிமேல் பாலா வந்து வெளியே சொன்னாதான் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி நாம் தமிழருக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பு என்ன அப்படின்றது வந்து வெளியே தெரியும். ஏற்கனவே இருக்க பல கேள்விகளுக்கே இன்னும் பாலா தரப்பு வந்து பதில் இல்லை. சரி, அதோட சேர்த்து இந்த பதிலையும் நம்ம வச்சிருவோம். ஸோ இவ்வளோ நேரம் எங்களோட இருந்து உங்களுடைய நேரத்தை பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.